இயேசு கிறிஸ்து மட்டுமே நியாயாதிபதி அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த பெண் எல்லாரும் முன்னாடியும் கொல்லப்பட்டாங்க. இது ஸ்பெயின் நாட்டில் நடந்த இரத்த சாட்சிகளின் வரலாறு. அந்த பெண் இளம் வயதானவங்க, நல்லா படித்தவங்க, ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனாலும் அவங்கள எல்லாரும் முன்னாடியும் இவங்க எரிச்சு கொண்டாங்க. காரணம், அவங்க இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருந்த உறுதியான விசுவாசம்தான். அவங்க பேர் மரியா டே ஃபோகர்கஸ். அந்த பெண் வேதத்தை தினமும் வாசித்து இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசினாங்க. இது அங்கே உள்ள மத போதர்களுக்கு மிகவும் எரிச்சலை உண்டாக்கிச்சு. ஏன்னா அவங்களாகவே ரட்சிப்பை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸ்பெயினில் செவில்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல புரொட்டஸ்டன்ட் இயக்கம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த பெண்ணை கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கு காரணம் இந்த பெண்ணை மட்டும் அமைதிப்படுத்துறதுக்கு இல்லை, அங்கே இருந்த எல்லாத்தையும் பயங்காட்டுறதுக்காக. இவங்களை சிறையில் அடைச்சாங்க. நீ இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சா உனக்கு உயிர் தரப்படும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க மறுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே நியாயாதிபதி அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. இவங்கள தொடர்ந்து விசாரணை, தனிமை சிறை, அப்புறம் இவங்களை மென்டலாகவும் தொந்தரவு பண்ணாங்க, ஃபிசிக்கலாகவும் தொந்தரவு பண்ணாங்க. இது எவ்வளோ பண்ணுமே இவங்க மனசளவில் தளரலை. ஆட்டோ டாஃபே அப்படிங்கிற பொது நிகழ்ச்சியின் போது நகரத்தில் எல்லா மக்களும் கூடியிருந்தாங்க. அப்போது இவங்களை அங்கே கொண்டு வந்தாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, இவங்க கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக, அதாவது யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் கொல்றதுக்காக இவங்க ஃபிக்ஸ் பண்ண ஒரு நாள். இறுதியாக இவங்க இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சா அவங்களுக்கு உயிரை நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் முன்னாடி இவங்களை தூணில் கட்டினாங்க, கீழே விறகுகளை அடுக்குனாங்க, தீ வச்சாங்க. இந்த பெண் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திற்காக தன் உயிரை விட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினாங்க. ஆமென்.